ஹாய். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறப்போ ஏஐ திரும்ப உங்களுக்கு இன்னொரு வாய்ஸ் மெசேஜை ரிப்ளையாக சென்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்காக நான் N8N அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேஷன் டூல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ N8Nல் வாட்ஸ்அப் ஏஐ ஏஜென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் க்ரெடென்ஷியல்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம், ஸோ இனிஷியல் செட்டப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த க்ரெடென்ஷியல் செட் பண்ணுறதுக்கெல்லாம் ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எல்லா க்ரெடென்ஷியல்ஸ் செட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் நான் க்ரெடென்ஷியல்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்ல போகிறது இல்லை. இப்போது இதுதான் அந்த ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவில் பார்க்கும்பொழுது நான் ஷெட்யூல் ட்ரிகர் ஆட் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் ட்ரிகர் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷெட்யூல் ட்ரிகர் எதுக்காக அப்படின்னா நீங்கள் போன வீடியோவில் வாட்ஸ்அப்புக்கான ஆக்சஸ் டோக்கன் எடுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஆக்சஸ் டோக்கன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ஆக்சஸ் டோக்கன். ஸோ அந்த ஆக்சஸ் டோக்கன் சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆக்சஸ் டோக்கனை 60 டேஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கனை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் டோக்கன் கிடைக்கும். ஸோ இந்த ஆக்சஸ் டோக்கனை நீங்கள் உங்களுடைய N8N ஒர்க்ஃப்ளோவில் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்சஸ் டோக்கன் 60 டேஸ்க்கு வேலிடிட்டியாக இருக்கும். ஸோ பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஆக்சஸ் டோக்கன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ஆக்சஸ் டோக்கனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ட்ரிகர். ஸோ வாட்ஸ்அப் ட்ரிகர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் எப்போல்லாம் ஒரு மெசேஜ் வருதோ அந்த மெசேஜ் வரும்பொழுது நமக்கு இந்த ட்ரிகர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் எதுக்காக அப்படின்னா, எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய ட்ரிகர் வேல்யூஸ் எனக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் எனக்கு இந்த வாய்ஸுடைய வேல்யூ ட்ரூவாக இருக்குது, அந்த மெசேஜுடைய டைப் அந்த வாய்ஸ் வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த நோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இல்லை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா நம்ம வாய்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா டவுன்லோட் ஆடியோ. ஸோ இந்த டவுன்லோட் ஆடியோ நோட் எதுக்காக அப்படின்னா, இங்கே ஒரு ஆடியோ உங்களுக்கு யூஆர்எல்லாக மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த யூஆர்எல்லை ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த ஃபைல் நமக்கு யூஆர்எல்லேருந்து நமக்கு ஒரு ஃபைலாக வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இந்த நோட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நோட் எனக்கு ஒரு அவுட்புட் ஃபைல் எனக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ அடுத்ததான் அனலைஸ் ஆடியோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஜெமினாய் நோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய பைனரி ஆடியோ ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ரிப்ளை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஒரு நோட். ஸோ இந்த நோட் நமக்கு டெக்ஸ்ட் அவுட்புட் தான் கொடுக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நோட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சில க்ரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த க்ரெடென்ஷியல் எப்படி ஆட் பண்ணலாம், எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் கொடுத்துருக்கேன். இல்லை ஐகார்டில் ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக நான் 11 லேப்ஸுடைய நோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 11 லேப்ஸுடைய நோட் எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஜெமினை கொடுத்த அந்த டெக்ஸ்ட் அவுட்புட்டை நமக்கு ஒரு ஆடியோ அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த 11 லேப்ஸுடைய டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிற நோட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஸ்பீச் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, டெக்ஸ்ட்டை நான் ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன வாய்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன வாய்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இன்புட் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நோட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆடியோ அவுட்புட் தான் நமக்கு கொடுக்கும், டேரெக்டாக ஆடியோ ஃபைல் கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு கோட் நோட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நோட் எதுக்காக அப்படின்னா, நமக்கு 11 லேப்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அவுட்புட் ஃபைல் அதனுடைய MIME டைப் MP3 தான் இருக்கும். பட் எனக்கு MPEG இருக்கணும் ஃபார் சென்டிங் இட் டு வாட்ஸ்அப். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கோடுக்கான நோட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது ஃபைனலாக இருக்கக்கூடியதான் சென்ட் மெசேஜ் நோட். ஸோ இந்த சென்ட் மெசேஜ் நோட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச அந்த ஆடியோ ஃபைலை யூசருக்கு திரும்ப அந்த சேட்டில் சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸ் டைப் மெசேஜ் இருக்கா? இப்போ ஆப்ரேஷன் நம்ம சென்ட் பண்ணுறோம், சென்ட்கான ஒரு சாம்பிள் மெசேஜ் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த ஃபோன் நம்பர் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, வாட்ஸ்அப் ட்ரிகர் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த வாட்ஸ்அப் ட்ரிகரில் இருக்கக்கூடிய மெசேஜில் ஃப்ரம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரம்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபோன் நம்பர் நான் எடுக்கிறேன், ரிசீவருடைய ஃபோன் நம்பர். ஸோ என்ன மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆடியோங்க மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் ஆடியோ ஃபைல் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, N8N பைனரி ஃபைல். ஏன்னா கொடுக்கக்கூடிய ஃபைல் ப்ரீவியஸ் நோட் கொடுக்கக்கூடிய ஃபைல் N8N பைனரி ஃபைல். ஸோ அதோடைய ஃபீல்ட் நேம் டேட்டான்னு தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. இப்போ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியோ ஃபைல் ரிப்ளையாக சென்ட் ஆகும். ஸோ இப்போ இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டெமோவில் பார்க்கலாம். இப்போ நான் இந்த வாட்ஸ்அப் சேட் விண்டோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரைட் சைடில்.
ஸோ இந்த வாட்ஸ்அப் சேட் விண்டோவில் நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு ஏஐ என்ன ரிப்ளை பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் ட்ரிகர் அப்படிங்கிற நோட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வாட்ஸ்அப் ட்ரிகர் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ. இப்போது இந்த நோட் வந்து லிசன் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போது நான் ஒரு சாம்பிள் வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுறேன். ஹாய், திஸ் இஸ் a சாம்பிள் வாய்ஸ் நோட் டு ஆஸ்க் யூ ஹவ் ஆர் யூ. ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிள் நோட் சென்ட் பண்ணியிருக்கேன், சாம்பிள் மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, ஆடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு, ஆடியோ வந்து அனலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது நமக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த அவுட்புட்டை நம்ம ஹாய் தே ஐ எம் டூயிங் கிரேட், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் ஹவ் அபவுட் யூ அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த அவுட்புட் நமக்கு எப்படி வாய்ஸ் நோடாக வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு அவுட்புட் மெசேஜும் ரிப்ளையாக வந்துருச்சு இல்லையா? இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். Hey there, I'm doing great. Thanks for asking. How about you? ஸோ இது நல்லா இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணவும், ஏஐ அதை ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணவும், இது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் ஏஐ ஏஜென்ட் ஃபார் வாட்ஸ்அப். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.